ஹே கைஸ், நான் தான் விஷயம். வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. சங்கி, அதாவது இந்த ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப பரவிட்டு இருக்க ஒரு வார்த்தையாக இருக்குது இந்த சங்கி அப்படின்ற ஒரு வார்த்தை. இது என்ன அப்படின்றது நம்ம நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் இன்னைக்கு நம்ம வீடியோவில் சங்கி அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றின முழு விவரம் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக கூட ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு சங்கி அப்படின்ற மாதிரி சொல்லி இன்டர்நெட்டில் போயிட்டு இருந்த ட்ரோலுக்கெல்லாம் அவங்களோட டாக்டர் வந்து ஒரு ரிப்ளை கொடுத்துருப்பாங்க. அதை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் சங்கி, அதாவது இது வந்து கெட்ட வார்த்தைலாம் இல்லைங்க. இது வந்து ஒரு பீப்புளை வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன் டீட்டெயிலாக. ஸோ வாங்க வீடியோ பார்க்கலாம். ஸோ சங்கி அப்படின்ற இந்த வார்த்தை இருக்குல்ல, இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா ஹிந்திலேருந்து டிரைவான ஒரு வார்த்தை தான். சங்கினா என்ன அர்த்தம்னா பேசிக்காக நான் சொல்லிடுறேன். ஹிந்து நேஷனலிஸ்ட் ஆர் பேட்ரியாட்டிஸ்மிக், அதாவது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்து ரிலீஜனை சார்ந்திருப்பாங்க, ஹிந்துவாக இருப்பாங்க, ஹிந்து ரிலீஜனுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவாங்க, ஹிந்து ரிலீஜன் மேலே ஒரு பற்று அந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் சங்கி அப்படின்ற மாதிரி பேசிக்காக சொல்லுவாங்க. இதுவும் இல்லாமல் சங் பரிவார் சப்போர்ட்டர், அதாவது இந்த சங் பரிவார்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு. ஸோ அந்த ஆர்எஸ்எஸ் அப்படின்ற அமைப்புக்கு சம்மந்தப்பட்ட சேர்ந்து இருக்க ஒரு கட்சிகள் தான் பிஜேபி, ஹிந்து ஆர்கனைசேஷன் ஆன விஸ்வ ஹிந்து பரிஷாட் அப்படின்னு சொல்லப்படுற ஆர்கனைசேஷன் எல்லாமே இந்த ஆர்எஸ்எஸ் கூட சேர்ந்து இருக்க ஒரு அமைப்பு தான். ஆக்சுவலி இந்த ஆர்எஸ்எஸ் அப்படின்ற பேர்லேயே அந்த சங்கி அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம எடுத்தலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் சங் அப்படின்றது தான். அந்த மூணாவது வார்த்தையில சங்கம் இருக்கு. ஸோ இந்த ஆர்எஸ்எஸ் சப்போர்ட் பண்றவங்க எல்லாரையுமே சங்கி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் இந்த சங் பரிவார், அதாவது ஆர்எஸ்எஸ் இந்த கட்சிகள்லாம் சேர்ந்து நடத்துகிற மூவ்மெண்ட்டை தான் இந்த சங் பரிவார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ற எல்லாரையுமே சங்கி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நார்த் சைடு எல்லாம் அப்படிதான் சொல்லி ரெஃபர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ காலங்கள் போக போக அது எப்படி ஆர்எஸ்எஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி பிஜேபி, அதாவது பிஜேபி அப்படின்ற ஒரு கட்சி வந்து பிஜேபி மூலயமா நிறைய பேர் தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சாங்க. பிஜேபி மூலயமா நிறைய பேர் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் எல்லாரையுமே சங்கி அப்படின்ற மாதிரி ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம அப்துல் கலாம் அவர்கள் இருக்கார்ல, ஏபிஜே அப்துல் கலாம், ஸோ அவர்களே வந்து சங்கி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வாஜ்பாய் அவர்களால் அவர் வந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லி நிறைய அப்துல் கலாம் அவர்களையும் சங்கி அப்படின்ற மாதிரி ரெஃபர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா நார்த் சைடு பரவலாக நடந்துட்டு இருந்த விஷயங்கள். அப்படியே சவுத் சைடு வந்தோம்னா இது வந்து ஒரு ரெண்டு கட்சிகளுக்கு இடையான ஒரு சண்டை மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அவங்களோட ஆதரவாளர்கள், கட்சியோட சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்களா, அவங்க எல்லாருமே சங்கி நீ பாவாடா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. இது என்ன அப்படின்றது, நான் ஃபர்ஸ்ட் சங்கினா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் அவங்க எல்லாருமே சங்கி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த பாவாடா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து இந்த ரிலீஜியஸ், அதாவது கிறிஸ்டியனை சேர்ந்த இந்த ஃபாதர் ப்ரீஸ்ட்லாம் இருப்பாங்களே, ஸோ அவங்கள வந்து இந்த மாதிரி ரெஃபர் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வந்து கட்டாயப்படுத்தி அவங்களை கன்வெர்ட் பண்ணுறாங்க, வேற ரிலீஜியனுக்கு வந்து கன்வெர்ட் பண்ண வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள வந்து எதிர்க்கிறவங்க எல்லாருமே அவங்கள பாவாடா அப்படின்ற மாதிரி சொல்லி ரெஃபர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது அவங்களாம் ஹிந்து கடவுள்கள் எல்லாருமே ரொம்ப அபியூஸ் பண்ணி பேசுறாங்க, தப்பா பேசுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள பாவாடா அப்படின்ற மாதிரி ரோல் பண்ணும்போது இந்த மாதிரி வார்த்தையை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது அப்படியே காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா டிஎம்கேவா மாறினுச்சு. ஏன்னா அவங்க வந்து கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாதவங்களா, ஸோ அந்த மாதிரி ரிலேட்டட் சம்திங் அது வந்து அப்படியே டிஎம்கே சைட் போய் டிஎம்கே கட்சி சப்போர்ட்ஸ் எல்லாருமே பாவாடா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது அந்த சைட் பிஜேபி சப்போர்ட்ஸ் எல்லாருமே சங்கி அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஸோ இதுதான் இந்த சங்கி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கான ஹிஸ்ட்ரி. ஸோ லேட்டராக வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கும் இந்த சங்கிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா 2017 நினைக்கிறேன் டிசம்பர் 31 அவர் வந்து கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பை கொடுக்குறாரு. ஸோ அது வந்து அப்போ அந்த டைமில் ரொம்ப மிகப்பெரிய ஒரு விஷயமா பேசப்பட்டுச்சு. ஏன்னா இப்போ எப்படி விஜய் அவர்கள் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது அதிகமாக பேசுகிறாங்க, ஸோ அந்த மாதிரி அந்த டைமில் ரஜினி அவர்களுக்கு நிறைய ஃபேன் பேஸ் இந்தியா ஃபுல்லாக இருந்த காரணத்துக்காக இவர் கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படின்ற மாதிரி பல பேர் பேசிட்டு இருந்தாங்க. ஒரு ஹாட் டாபிக், இந்தியா ஃபுல்லாக ஒரு ஹாட் டாப்பிக்காக இருந்த ஒரு விஷயம் வந்து அவரோட கட்சி ஆரம்பித்த ஒரு விஷயம். அவர் வந்து கட்சியோட சிம்பிளாக இருக்கட்டும், கட்சியோட கொடியா இருக்கட்டும், எல்லாத்தையுமே அப்படியே அறிவிச்சிட்டாரு. ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா கட்சியோட கொடியில வந்து அவரோட இந்த மாதிரி ஒரு சிம்பிள், அவரோட பாபா படங்கள்லாம் பார்த்துருந்தீங்கன்னா இந்த சிம்பிள் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த சிம்பிளுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை கலர் தாமரை இருக்கு. அதாவது தாமரை அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும், பிஜேபி அவங்களோட கட்சியோட ஒரு சிம்பிள் தான் தாமரை. ஸோ அந்த இதுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கு. ஸோ பிஜேபி சப்போர்ட்டர் தான் ரஜினி அப்படின்ற மாதிரி அந்த டைம் பேசிட்டு இருந்தாங்க. இந்த தாமரை வந்து அவர் வாட்டோட தான் வச்சிருக்காரு, நான் பிஜேபி சப்போர்ட்டர் இன்டெரக்டா சொல்றாரு அப்படின்ற மாதிரி பல தியரிஸ், பல ரூமர்ஸ்லாம் இன்டர்நெட்ல பரவிட்டு இருந்த ஒரு காலகட்டம். ஸோ அந்த டைம்ல வந்து ரஜினி அவர்கள் வந்து பிஜேபி சப்போர்ட்டர் அப்படின்ற மாதிரி பரவாயில்ல பேசிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ரொம்பவே ஸ்பிரிச்சுவலா நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருப்பார்ல, இந்த இமயமலைக்கு போறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் அதிகமாக பண்ணிட்டு இருந்ததுனால அவர் வந்து இந்து ரிலீஜன் மேல நிறைய ஸ்பிரிச்சுவலா பற்று வச்சிருந்த ஒரு காரணத்துக்காக அவர் சங்கி அப்படின்ற மாதிரி அவர் வந்து பிஜேபி சப்போர்ட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லி நிறைய கனெக்ட்லாம் பண்ணி பேசிட்டு இருந்த ஒரு காலகட்டம். ஸோ அப்பயே இந்த மாதிரி இன்டர்நெட்டில் நடக்கிற ஃபைட், இந்த இன்டர்நெட்டில் நடக்கிற ட்ரோல்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி சங்கி அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா சங்கி அப்படின்ற ஒரு விஷயம் அதிகமாக வர வச்சதுக்கு காரணம் என்னன்னா, இப்ப பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சுல, அப்ப அந்த டைம்ல வந்து
ஐ திங்க் ரஜினி அவர்கள் வந்து இமயமலைக்கு அந்த சைட் போயிருந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ போகும்போது உத்தரப்பிரதேசோட சீஃப் மினிஸ்டரான யோகி ஆதித்யநாத் அவர்கள், அவர் வந்து பிஜேபி கட்சியை சார்ந்த ஒருத்தர், அவரோட காலில் வந்து ரஜினி அவர்கள் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி ஒரு போட்டோ வந்து இன்டர்நெட் ஃபுல்லா பரவிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ரஜினி அவர்கள் முன்னாடி பேசின ஒரு பிரஸ் மீட்டோ சம்திங் எதுலயோ வந்து அவர் பேசின ஒரு ஃபுட்டேஜ் வந்து ரிலீஸ் பண்ணினாங்க. என்னன்னா, தன்னோட தாய் தந்தையை தவிர வேற யாரோட காலையே விழுகக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருப்பார் போல இருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து இன்டர்நெட் ஃபுல்லாக அந்த ஃபுட்டேஜ் வந்து பரவிட்டு இருந்துச்சு. ஸோ அவர் வந்து அப்படி சொன்னா இவர் தான் இப்போ வந்து யோகி ஆதித்யநாத் அவர்களோட காலில் விழுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஸ்பிரிச்சுவலாக சம்மந்தப்பட்டவங்க அவங்க காலில் விழுற தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பார் போல இருக்கு. பட் வச்சுக்க ஒரு கான்ட்ரவர்சி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இன்டர்நெட் ஃபுல்லாக பரவிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து நிறைய ட்ரோல்ஸ் எல்லாமே அவரோட படம் ரிலீஸ் ஆகும்போது ஆல்ரெடி இந்த மாதிரி காக்கா கழுகு அப்படின்ற மாதிரி ஒரு கதை வந்து போயிட்டு இருந்துச்சு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா சங்கி அப்படின்ற ஒரு வார்த்தையை அதிகமாக யூஸ் பண்ணி ரஜினி அவர்கள் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த டைம்ல தான் இப்போ லால் சலாம் அப்படின்ற ஒரு படத்தோட ஆடியோ லான்ச் வந்து அவரோட பொண்ணு வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க, என்னோட அப்பா வந்து சங்கி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி. ஆக்சுவலி இதை பற்றின என்னோட ஒப்பீனியன் வந்து நான் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களோட பர்சனல் விஷயம். நான் வந்து சில இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். ரஜினிகாந்த் அவர்கள் பிஜேபி எதிர்த்து பேசுகிற விஷயம்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் நம்மளால ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. ஸோ எனக்கு தெரியல, அவர் உண்மையிலே அந்த கட்சிக்கு ஆதரவாக இருந்திருந்தா அந்த கட்சி சைடே போயிருக்கணும், அந்த கட்சியிலே போய் சேர்ந்துக்கலாம். பட் ஏன் அவர் வந்து தனியாக கட்சி ஆரம்பிக்கணும், இந்த மாதிரி கேள்விகள் எனக்கு இருக்குது. பட் அது வந்து பதில்கள் நம்மளுக்கு தெரியாது. பட் அதை பற்றி நம்ம பேச வேணாமே. ஸோ சங்கி அப்படின்ற ஒரு விஷயம் என்ன பண்ணுறதுக்கான ஒரு வீடியோவாக தான் இது மேக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சேன். எப்போனா என்ன அப்படின்றத வந்து தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். சரி, உலகத்தில் ஏதோ விஷயங்கள் இருக்குது, இதை பற்றி தெரிஞ்சு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ஜென்ரல் நாலேஜ் தானே, எல்லாத்தையுமே பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தானே அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஸோ இந்த விஷயத்தை பற்றி நான் உங்களோட கருத்து எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.